எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ அடுத்த முறை பார்க்கறதுக்குனையாக இருக்கும். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு காட்ட போகிறேன்னு சொன்னால், ஜெர்மனியில் டியூஸ்பர்க்ன்ற இடத்துல உள்ள ஒரு ஸூக்கு தான் போக போகிறோம். அங்கே என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், நார்மலாக அந்த அனிமல்ஸ் இருக்கிறத விட மிருகங்களோட சேர்த்து அந்த டால்ஃபினும் வச்சிருக்கிறோம். டால்ஃபின் இந்த ஷோ நடக்கிற இடம். அப்போ அது எங்கள் பிள்ளைகளுக்கும் பார்க்கணுமென்று ஆசைப்பட்டதால் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். அதுக்குள்ளே எப்படியெல்லாம் போய் பார்த்துனாங்கன்னு சொல்லி நான் வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாருங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, எனக்கு மீன்கள் அது பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருந்தது. மீன் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்குனையா. அதே மாதிரி அங்கால வீட்டினால போக வேறு மிருகங்கள் எல்லாம் இருந்தது. அது நார்மலாக வேறு சூழலையும் இருக்கிறதா. இந்த சூழல் என்ன இதில் உள்ள விசேஷமான இதுன்னு சொன்னால் டால்ஃபின் ஷோ தான். இதில் டிக்கெட்டோட ப்ரைஸை பார்த்திங்கன்னு சொன்னால், நாங்கள் ஃபேமிலி டிக்கெட் ஒன்றும் ஒரு பெரிய ஆளுக்கு இன்னொன்று படுத்துனாங்க. ஃபேமிலி டிக்கெட்டுன்னு சொல்லிக்கல 2 பெரிய ஆக்களும் ஒரு பிள்ளையும் சேர்த்து அதுக்கு 42 யூரோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தனி ஒரு ஆளுக்குன்னு சொன்னால் 16-17 யூரோ சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 60 யூரோக்கெல்லாம் வந்தது. 4 பேர் போனாங்க. அதே மாதிரி இந்த உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இதெல்லாம் பழைய சாமான்கள், பழைய ஏன்ஷியன் காலத்து சாமான் எல்லாம் வச்சுருக்கணும். அதுலேயும் காட்டுறதுக்கு அதே மாதிரி பாருங்க கொஞ்சால.
அதே மாதிரி இந்த ஹவுஸை பார்த்திங்க சொன்னால் சைனீஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி அவை சைனா ஆகலின வீடுகள் அவன்ற இதுகள் எல்லாம் இந்த அவன்ற ஒரு நாட்டில் போனால் அவன்ற ஏன்ஷியன் இடத்துக்குள்ள எப்படி இருக்குமென்னு சொன்னதே ஒரு மாதிரியாக செஞ்சு வச்சுக்கிறேன். பாருங்க அவன் எழுத்துக்கள் எல்லாம் அந்த வீடு அமைப்புகளை அப்படியே செஞ்சு வச்சுக்கிறேன். அந்த வீடு அவங்களோட இதாகவே சைனீஸ் இதாகவே அதில் உள்ள பேர் உங்களுக்கு ஒரு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது டியூஸ்பர்க்ன்ற இடத்துல இருக்குது. நீங்கள் ஜெர்மனியில் இப்போ நார்த் ரைன் வெஸ்ட்ஃபாலனில் தான் அது இருக்குது. டியூஸ்பர்க்ன்ற இடம். நீங்களும் ஃபேமிலியோட போனீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் பெரியாக்களோட சேர்ந்து பார்த்து உங்களுக்கு என்ஜாய் பண்ண தகுதியாக இருக்கும். இந்த டால்ஃபின் ஷோவுக்கு விடிய 11 மணிக்கு ஒன்று இருக்குது. பிறகு பின்னேரம் 3 மணிக்கு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் போன பின்னேரத்துக்கு தான் நாங்கள் விடியெல்லாம் பார்த்து போட்டு கடைசியாக தான் அதை பார்த்து நாங்கள் அதுக்கு தனி அந்த ஜூலேயே ஒரு சைட்டில் வேறு அக்வேரியம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போயிருக்கணும். சுத்த வேற இருக்கத்தக்கனையாக இருக்கும். நடுவில் பெரிய பெரிய பூல் இருக்குது. அதில் தான் அந்த டால்ஃபின் ஷோ இருக்கும். நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பாருங்க நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். லைஃப்பில் அப்படி ஒன்று நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இதை ஃபஸ்ட் டைமாக தான் பார்த்துனாங்க. நானும் பார்க்கல, ஃபேமிலியும் ஃபஸ்ட் டைமாக தான் பார்த்துனாங்க எல்லோரும் சேர்ந்து. உங்களுக்கு போகத்தக்கனையாக இருந்தால் போய் பாருங்க. அதில் நீங்கள் டால்ஃபின் எல்லாம் சொல்லி கதைக்கிறதையெல்லாம் கேட்டு இது அதை பார்த்து நம்பிலாமல் இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லுதாண்டு பாருங்க, மறக்காமல் பாருங்க. பார்த்து போனீங்கன்னா போய் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 டால்ஃபின்ன்றது 7 கிட்ட நினைக்கிறேன். எல்லோரும் சொல்ல வந்து செஞ்ச மாதிரி இருந்தது. அப்படி ஃபுல்லாகவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்க. இதுக்கு இப்போ நீங்கள் ஏர்லியாக போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வடிவாக எல்லாம் பார்த்து போட்டு அங்கேயும் சாப்பிட்றதுக்கு இருக்கும். சாப்பாடு எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இருக்கும். இல்லாட்டி நீங்கள் சாப்பாடில் கொண்டு போகலாம். இந்த டால்ஃபின் ஷோ நடக்கிற இடத்துக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் கொண்டு போயிடலாம். அது மண்ட வழியால் நீங்கள் வச்சுட்டு போகலாம். இல்லாட்டி முதல்ல நீங்கள் வழியால் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போனீங்கன்னா ஓகே. கடைசியாக 2-3 மணிக்கு இருக்கிற ஷோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் விடிய மற்ற மிருகங்கள் அதெல்லாம் பார்த்து இது பண்ணி சாப்பிட்டுட்டு இதை பார்த்துட்டு வீட்டை வர தக்கனையாக இருக்கும்.
ஜெர்மனியை பொறுத்தவரையில் இந்த இப்படியான டால்ஃபின் இதுகள் நான் தேடி பார்த்ததில் கிட்ட உள்ள இடம்னு சொன்னால் நோர்த் வெஸ்ட்பாலனில் காட்டுறது 2 இடம் தான், டியூஸ்பர்க்கும் இன்னொரு இடம் அது கொஞ்சம் தூரம் இன்னும். அப்போ நாங்கள் இதுக்கு போகணும்னு சொல்லி இதுக்கு போனாங்க. 2 இடத்துல இருக்குது. தனியாக டால்ஃபின் தான் இந்த ஷோ உண்டு ஸ்பெஷலு. இப்போ நார்மலாக வேறு இடங்களில் வேறு நாட்டு வழியாக இந்த பெரிய அந்த ஓக்கான்னு சொல்கிற ஒரு திமிங்கில் ட்ரை பண்ண இந்த மீனுண்ட ப்ரோக்ராம் செய்கிறவ அது இங்கே இல்லை. அதனால ஃப்ரான்ஸில் ஒன்று இருக்குது, ஸ்பெயின் அங்கால பக்கம் தானே இருக்குது. வர நட அமெரிக்கா கனடாவில் தான் இருக்குது. இங்கே யூரோப்பாவில் ஃப்ரான்ஸில் இருக்குது. நாங்கள் இப்போ அங்கால போனோம்னு சொன்னால் அதையும் பார்ப்போம்னு யோசிக்கிறோம். இப்போ சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னு சொன்னால் அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். அது ஃபுல் பெரிய மீன். இது டால்ஃபின் தான். இதுவும் பெருசு தான், ஃபுல் பெருசாக தான் இருந்தது, ஒரு ஆளை விட பெருசாக இருந்தது. வெளியால் எல்லாம் நிற்கிது, நல்லா இருக்குது. வடிவம் செய்கிற விளையாட்டுகள் எல்லாம் பார்க்க பிள்ளைகளோட போனீங்கன்னு சொன்னால் ஃபுல் பிள்ளைகளுக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறதுக்கு காரணமே, நீங்கள் இந்த நாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் இப்படி இடங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கூட டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணத்தக்கனையாக இருக்கும், நல்லா என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா அப்படி இடத்துக்கு போய் பாருங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். இதை மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.